அனைவருக்கும் வணக்கம். மதுராந்தக தொகுதி மதுராந்தக நகர செயலாளர் சரவணன் என் பேர். நேற்று மதுராந்தக தொகுதியில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அந்த நகரத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்த பிறகு எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டோர் வந்து சந்தித்து பேசினோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை வந்திருக்கிறது. அது அலை மாதிரி வந்திருக்கிறது. 108 தொகுதியை வெற்றி பெற்று இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைக்க முடியாமல் தொங்கும் நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் புரட்சி தமிழரான எடப்பாடியார் தலைமையிலும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து 126 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தாவேகாவை எதிர்த்து வாக்களித்தவர் 126 தொகுதிகள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 108 தொகுதிகள் வாக்களித்தும் அவர்களால் நிலையான ஆட்சியை அமைக்க முடியவில்லை. இதுவரை இன்னையோட ஒரு 20 நாள் இன்றைக்கி முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் தொலைக்காட்சிகளிலேயோ வேறு ஏதோ இதுவரைக்கும் ப்ரெஸ் மீட்டிங் எங்கேயுமே கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி டெல்லி கூட போனார். டெல்லியிலையும் கேட்குறாங்க, இதுவரைக்கும் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்காம இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் என்றால் அது ஜோசப் விஜய் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த மைனாரிட்டி திமுக என்று ஏற்கனவே அம்மா சொல்லுவாங்க, புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி மைனாரிட்டி தாவேகா என்பதை இன்றைக்கு நிரூபணமாகிவிட்டது. இந்த ஆட்சியில் வெறும் ஸ்கிரிப்ட் குத்தாதான் பேசுவார் பொழுது அந்த ஸ்கிரிப்டாவது ஆதவ அர்ஜுனா ரெடி பண்ணி கொடுக்கணுன்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி இன்னும் 6 மாத காலமோ இல்லை 1 வருட காலமோ என்று தெரியவில்லை. எங்கள் மதுராந்தக தொகுதியும் இன்றைக்கு நிலைமை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை இன்றைக்கு அவங்க கட்சியில் சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 47 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அதில் மதுராந்தகமும் ஒன்று. 2வது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக நாங்கள் காண்பித்தோம். மீண்டும் தேர்தல் வரும் நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கு முழுக்க தாவேகா தான் காரணம். கண்டிப்பாக இதற்கு மக்கள் பதில் சொல்வார்கள். இன்றைக்கு எல்லாருமே ஃபேஸ்புக்கை பார்த்து குழந்தைகளை வச்சு அரசியல் செய்யவில்லை, குழந்தைகளை வச்சு அரசியல் செய்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இது மைனாரிட்டி தாவேகாவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முழுமூச்சாக செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தொகுதி எம்எல்ஏவை விலை பேசி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தொகுதி மக்களோட எங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருந்தவங்க தான். அவங்கள எப்படி இவங்க பேசி அந்த தாவேகாவை கொண்டு சென்றார்கள் என்பது எங்களுக்கே தெரியவில்லை. மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறோம். கண்டிப்பாக மீண்டும் மதுராந்தக தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவோம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் பொற்பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதுக்கு தான் இன்றைக்கி அண்ணனை பார்த்துட்டு போகிறோம். மீண்டும் நாங்கள் மதுராந்தக தொகுதி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டையாக மாற்றி காட்டுவோம். நீங்களாம் ஒர்க் பண்ணி தான் அவங்களை ஜெயிக்க வச்சிங்க. அவங்களுக்கு கோவம் இல்லையா அவங்க மேலே? கண்டிப்பாக இருக்குது. எங்களால் பேச முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு சகோதரியாக பழகிட்டோம். அதனால் எங்களால் பேச முடியல. இந்த ஒரே காரணத்துக்கோசம் தான் அவங்கள நாங்கள் இது வரைக்கும் பேசாமல் விட்டுட்டோம்.